மேக்கர் டீ, பேச்சுலர் டீ, ஈஸி டீ பார்க்கலாமா? இப்போ ஒரே ஒரு டம்ளரில் இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணியை வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். இது பபிள்ஸாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேச்சுலர்ஸ் எல்லார் வீட்லேயுமே 10 rupees சக்ரா கோல்டு இருக்கும், கரெக்ட்? இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பபிள்ஸ் வர்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா போடணும், ஓகேவா? இன்னும் பபிள்ஸ் நமக்கு வரல. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இதில் ஒரு பாதி அளவு 10 ரூபா சக்கரா கோல்டில் பாதி அளவு நீங்கள் என்ன பண்ணணும்னா டீத்தில் வந்து போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஜிஞ்சர் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏலக்காய் இந்த மாதிரி என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ இஞ்சி போடுறேன். போட்டுட்டு அதை நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நல்ல பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? வீடே மணக்குது நான் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஓகே, நல்லா கொதிக்கட்டும். இந்த டீ ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம 2 minutes மேகியும் அதோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நம்ம வீட்டில் உள்ள குட்டி பையனுக்கு இப்போ மேகி செய்ய போகிறேன். உங்களுக்கு மேகி எல்லாருமே தெரியும் எப்படி செய்யணும்னு. இந்த டைமில் நம்ம இப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகே? நார்மலாக நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கிற மாதிரி வாட்டர், அந்த வாட்டரில் எப்பயும் போல் நான் மேகியை ஆட் பண்ணிடுறேன். இதனால நம்ம தனியாக ஜீனி போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதோட சேர்த்து ஒரு 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஓகே? நல்லா பொங்கி வர டைமில் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இன்னும் நல்லா என்ன பண்ணணும்னா கொதிக்க விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ டீ நல்லா கொதிக்கலாம் அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டீ நம்மளுக்கு கிடைக்கும். வீடே மணக்குது. இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு. இந்த டீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.